அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க. அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற்று வாழ்க. நல்ல முறையில் ஒரு அரசன் ஆட்சி செஞ்சுட்டு வர்றாரு. மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஒரு சில பகுதியிலிருந்து அவருக்கு தினந்தோறும் கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்கு. மக்கள் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஐயா, இது போல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிங்க என்னை ரொம்ப சிரமப்படுத்தி லஞ்சம் கேட்குறாங்க. தேவை அப்படி அந்த லஞ்ச பணத்தை நாங்கள் கொடுக்க மறுத்தா நிறையா வரி விதிக்கிறாங்க. ரொம்ப வருத்தப்படுறாங்க மக்கள். உடனே அந்த அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு, அரசர் இது மாதிரி மக்களை நீங்கள் கஷ்டப்படுத்தி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சில அதிகாரிகளை திருத்திடுறாங்க. ஒருத்தரை மட்டும் திருத்தவே முடியல. என்னடா பண்ணுறதுன்னு துறைகள்லாம் மாற்றி மாற்றி அவருக்கு வேலை கொடுத்து பார்க்குறாங்க. ஆனால் அவர் எந்த துறையில் போனாலும் கில்லாடியாக லஞ்சம் வாங்கி வந்துடுறாரு. சரி, இவருக்கு எந்த துறையுமே கொடுக்க வேண்டாம். அவருக்கு ஒரு கடற்கரை ஓரத்தில் ஒரு டென்ட் அடித்து, ஐயா இந்த கடற்கரை ஓரத்தில் உட்காந்துக்கோ, இந்த கடலில் எத்தனை அலை வருது அதை மட்டும் நீங்கள் சொல்லு போதும் அப்படின்னு சொல்லி ஒரு டென்ட் அடித்து அவரை அந்த உத்தியோகத்தை கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அவர் என்ன செய்கிறாரு, அப்படியே இந்த கடலை பார்த்துக்கிட்டே இருக்கார். அந்த கடலில் டெய்லி போய் மீன் பிடிச்சிட்டு வரக்கூடிய மீனவர்கள் இருக்காங்க, இன்னும் முத்தெடுக்கக்கூடியவங்க இருக்காங்க, இன்னும் நிறைய வேலைகள் செய்கிறவங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்றாரு. இந்த கடற்கரையை என்னுடைய அனுமதி இல்லாமல் யாரும் கடந்து போகக்கூடாது. இதில் எவ்வளோ அலை வருதுங்கிறது தான் என்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் என்னை அரசாங்கம் நியமிச்சிருக்கு. என்னையை கடந்து நின்ட்ட சொல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் இவ்வளோ அவதாரம் போடுவேன். ரெண்டாவது நீங்கள் மீன் பிடிக்கக்கூடாது, இதுக்கு மீன் பிடிக்க தடை போடுவேன். பாவம் வயிற்று புலப்புலம் என்ன செய்வான், ஐயா அது மாதிரி செஞ்சிடாதீங்க, மெதுவாக கிட்டக்க வரான். ஐயா உங்களுக்கு என்ன செய்யணும், எனக்கு அவர் எப்போதும் அவர் ஒரு பாஷை வச்சுருப்பாங்களே லஞ்சம் வாங்குறவங்க, அந்த பாஷை எனக்கு இதை செய்யணும். ஒரு 5-6 மாதம் கழித்து அந்த பக்கம் நகர்வலம் வராரு ராஜா. பார்த்தா அந்த கடற்கரை ஓரத்தில் மிகப்பெரிய பங்களாலாம் கட்டி பயங்கரமாக மாறி போச்சு. இந்த கடற்கரை மாதிரி தெரியல. உடனே அந்த பக்கத்தில் இருக்கவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறார், என்ன அந்த கடற்கரையில் இவ்வளோ மாற்றம் இருக்குது அப்படின்னு. இல்லைங்க, அந்த அதிகாரி மக்கள்கிட்ட நிறையா லஞ்சம்லாம் வாங்கி பெரிய பங்களா எல்லாம் கட்டி பெரிய இதாகிட்டாரு. அப்போ தான் ராஜா யோசிச்சாராம், தவறு செய்கிறவங்க தன்னாலே திருந்தினாதான் அவனை யாராலையும் திருத்த முடியாது. சில நேரங்களில் லஞ்சம் வாங்கக்கூடியவங்க எதற்காக நம்ம லஞ்சம் வாங்குகிறோம், சில பேர் தேவைக்காக ஏதோ கொஞ்ச நாள் வாங்குவான் அப்புறம் விட்டுருவான். சில பேர் இந்த சந்தர்ப்பத்துக்கு வாங்குவான் விட்டுருவான். சில பேர் எப்படின்னா இதை ஒரு பெரிய ப்ராக்டிஸாகவே செய்வான். இன்றைக்கும் ஒருத்தர் இருக்கார், அவர் லஞ்சம் வாங்கிறதுக்காகவே வாழ்கிறார். அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க, அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற்று வாழ்க.